சிகப்பு சேலை கட்டிக்கிட்டு வேப்பிலையும் எடுத்துக்கிட்டு வேர்க்காட்டு கருமாறி ஆடி வந்தாளாம். சிவப்பு சேலை கட்டிக்கிட்டு வேப்பிலையும் எடுத்துக்கிட்டு வேர்க்காட்டு கருமாறி ஆடி வந்தாளாம். இன்னைக்கு கடையை போடுறதுக்கு கெட்டப்ப மாத்தணும். சிவப்பு சேலையை கட்டியாச்சு, இன்னைக்கு வியாபாரம் பிச்சுக்கிட்டு போகுது. அம்மா தாயே, உன் கோயிலுக்கு வரும் பக்தர்கள் எல்லாரும் சிவப்பு சேலையை, அதாவது செவ்வாடையை என் கடையிலேயே வாங்கணும் தாயே. சிலிக்க சிலிக்க வராளே ஏ மாரியம்மா சிரிச்சுக்கிட்டு ஓடி வராளே, ஏ பறந்து பறந்து வராளே ஏ மாரியம்மா பறந்துக்கிட்டு ஓடி வராளே, சிலிக்க சிலிக்க வராளே ஏ மாரியம்மா சிரிச்சுக்கிட்டு ஓடி வராளே, ஏ சிலிக்க 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 வராளே ஏ மாரியம்மா சிரிச்சுக்கிட்டு ஓடி வராளே. வாங்க நெகிழியக்கா, மாரியம்மா சிரிச்சுக்கிட்டு வராளே இல்லையோ, நீங்க நல்லா சிரிச்சுக்கிட்டு வரீங்க. அடியே, நானும் மாரியத்தாவுக்கு மாலை போட்டிருக்கேன் டி. பார்த்தா தெரியலையா, செவ்வாடை கட்டியிருக்கேன். அதான்டி சிவப்பு துணி உடுத்திருக்கேன். நல்லதா போச்சுக்கா. வாங்க, நானும் இன்னைக்கு சிவப்பு சேலை கடை தான் வச்சிருக்கேன். மாலை போட்ட பக்தர்கள்லாம் நிறைய பேர் என் கடையில தாங்க சேலை எடுத்துட்டு போயிருக்காங்க. நீங்களும் 2 சேலை எடுத்துக்கோங்கக்கா. இதோ நான் உடுத்திருக்க கூட சிகப்பு சேலை தானடி, வேற எதுக்கு ஏதாவது இருக்குல்ல, போதும். டக்குன்னு சேலை எடுக்க சொன்னா எடுக்க மாட்டாங்க. ஏதாவது பேச்சு கொடுத்து அதுக்கப்புறமா அப்படியே எடுக்க சொல்லிட வேண்டியதான். ஏக்கா, எல்லாரும் ஏதோ ஒரு காரணத்துக்காக மாலை போடுறாங்க. நீங்க என்ன காரணத்துக்காக மாலை போட்டீங்கக்கா? அடியே, அப்புறம் வெளியில யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது. அப்படி என்னக்கா பெரிய பச்சைமலை ரகசியம்? சொல்லுங்களே, நானும் தெரிஞ்சுக்கிறேன். இங்க பாரு சின்ன பொண்ணு, என்கிட்ட நிறைய சிகப்பு சேலை இருக்கு பாத்துக்க. சிகப்பு கலர்னா எனக்கு ரொம்ப பிடிக்குமா, அதனால என் வீட்டுக்காரரு எப்படியும் வருஷத்துக்கு ஒரு 4 சிகப்பு சேலையாச்சும் எடுத்து தந்துருவாரு. சகப்பு சேலைக்கும் நீங்க மாலை போட்டதுக்கு என்னக்கா சம்பந்தம்? என்னடி இப்படி கேட்டுப்பட்ட? ஓம் சக்திக்கு மாலை போடுறவங்க எல்லாம் என்ன கலர்ல சேலை கட்டுறாங்க? சிகப்பு கலர்ல தானே. இப்ப நானும் மாலை போட்டேன்னு வச்சுக்கோயேன், என்கிட்ட இருக்க சிகப்பு சேலையே கட்டிக்கலாம். சேலை எடுக்கிற செலவு மிச்சம் பத்தியா, அதான் மாலை போட்டேன். என்னது, நிறைய சிகப்பு சேலை இருக்கு, சேலை எடுக்கிற செலவு மிச்சம்ட்டு மாலை போட்டேன்றீங்க? ஆமாட்டி, சேலை எடுக்கிற செலவு மிச்சம் தானே. அவன் புருஷனுக்கு வேண்டிக்கிட்டேன், பிள்ளைக்கு வேண்டிக்கிட்டேன், அம்மாவுக்கு வேண்டிக்கிட்டேன், அப்பாவுக்கு வேண்டிக்கிட்டேன்னு மாலை போடுறாங்க. நீங்க என்னடா சேலை எடுக்கிற செலவு மிச்சம்ன்றீங்க? அது மட்டும் இல்லட்டி, என்கிட்ட இருக்க சிகப்பு சேலைய மொத்தமா டெய்லி கட்டணும் வேற ஆசையா. இப்ப இந்த மாலை போட்டுக்கிட்டேன்னா டெய்லி ஒரு சிகப்பு சேலையா வேற கட்டலாம் பாத்தியா. என்கிட்ட இதே மாதிரி 25 சேலைக்கு மேல இருக்குடி. பாருன்னா டெய்லி ஒவ்வொரு சிகப்பு சேலையா கட்டுறேன். நாடு எங்கடா போகுதுன்னா இப்பதான் தெரியுது அது நாசமா போகுதுன்னு. இவ ஒரு ஆளு, இவகிட்ட பேச்சு கொடுத்து நான் எங்க சிகப்பு சேலை விற்கிறது. நம்ம கடையில இருக்க சேலையை விட இவகிட்ட அதிகம் சிவப்பு சேலை இருக்கும் போல. ஏக்கா, இன்னையில இருந்து உங்க வீட்டுக்கார கூட நான் பேச மாட்டேன் பார்த்துக்கங்க. யாமட்டி, அவர் ஒன்னைய திட்டிக்கிட்டி விட்டாரா? ஏக்கா, என் கடையில இருக்க சிவப்பு சேலையை விட உங்களுக்கு அதிகமா சிவப்பு சேலை எடுத்து கொடுத்துருக்காருல, பின்ன என்கிட்ட எப்படி சிவப்பு சேலை வாங்குவீங்க? அதாமக்கா, உங்க வீட்டுக்கார கூட நான் இன்னையில இருந்து பேச மாட்டேன். இப்ப என்ன பிரச்சனை? உன் கடையில நான் சிவப்பு சேலை எடுக்கணும், அவ்வளவுதானே? எங்க, அதான் உங்ககிட்ட நிறைய இருக்குது. உனக்கு என்னட்டி இப்ப சிகப்பு சேலை எடுக்கணும், அவ்வளவுதானே? என்கிட்ட என்னதான் நிறைய சிகப்பு சேலை இருந்தாலும் சிகப்பு சேலையில இந்த பச்சை கலர்ல வேப்பல மாதிரி டிசைன் போட்டது இல்ல பத்துக்க. அது உன் கடையில இருக்குடி, அதை எனக்கு குடுடி. அன்னைக்கிளியக்கா அன்னைக்கிளியக்கா தான். எப்படி ஒரு 4 சேலையாவது எடுப்பேன்னு நினைச்சேன். எப்படியோ ஒரு சேலைக்காவது ஒத்துக்கிட்டீங்களே, அது வரைக்கும் சந்தோஷமுக்கா. என் கையில இருக்க காசை கரைக்கலன்னா உனக்கு அன்னைக்கு நைட்டு கண்ணு மூடாதேடி. ஓம் சக்திக்கு மாலை போட்டதுக்கு காரணம் என்னவானாலும் இருக்கலாம்க்கா. ஆனா வேப்பல டிசைன் போட்ட சேலை கண்டிப்பா கட்டணும்க்கோ, அதனால கண்டிப்பா வாங்கிக்கங்கன்னக்கா. வாங்கக்கா நயன்தாராக்கா, என்ன சிகப்பு சேலை நீங்களுமா? ஆமாட்டி, நானும் தான் ஓம் சக்திக்கு மாலை போட்டிருக்கேன். நான் தாண்டி நயன்தாராக்காவையும் ஓம் சக்திக்கு மாலை போட சொன்னேன். என்ன நயன்தாராக்கா, நீங்களா வேண்டிக்கிட்டு போடலையா? ஆமா, அப்படி இவங்க என்ன சொன்னாங்கன்னு நீங்க இந்த மாலையை போட்டீங்க? அதுவாட்டி, போன தடவை நம்ம அன்னைக்கிளி அக்கா, அப்புறம் அவங்க நாத்தனாரு மாமியாரு எல்லாரும் ஓம் சக்தி கோயிலுக்கு மாலை போட்டு போயிட்டு ஸ்டேட்டஸ்லாம் வச்சிருந்தாங்கடி. அந்த ஸ்டேட்டஸை பார்த்த உடனே எனக்கும் மாலை போடணும்னு ஆசையாக இருந்துச்சு. அதான் எப்போ மார்கழி மாதம் வரும்னு அன்னைக்கிளி அக்காட்ட சொல்லி வச்சுருந்தேன். அவங்க வந்ததும் சொல்லவும் மாலை போட்டோம்ல. என்னது, அவங்க ஸ்டேட்டஸை பார்த்து மாலை போடணும்னு ஆசைப்பட்டீங்களா? அப்படி என்னக்கா ஸ்டேட்டஸ் வச்சிருந்தாங்க? அதுவாடி, போன தடவை இவங்க வேன்ல போயிருந்தாங்கடி. அப்ப பாத்தீங்கன்னா ஏன் வேன்ல போனதுனால என்னாச்சு? அடியே, நாங்க மாலை போட்டு இருமுடி கட்டி வேன்ல ஏறி உட்கார்ந்தோடனே சும்மா சாமி பாட்டை போட்டு விடுவாங்க பாரு. பக்தி பரவசமா இருக்கும்னு சொல்லுங்க. அடியே, வெறும் பக்தி பரவசத்தோட நின்றாம அந்த பரவச நிலைய ஆடியே காட்டிட்டாங்கன்னா பாரு. என்னக்கா சொல்றீங்க?
அப்போ எல்லாருக்கும் சாமி வந்துருச்சா? சாமி வரலடி, ஆனா சாமி வந்த வைப்ஸ நாங்களே ஆடி காட்டிட்டோம்னா பாரு. ஒன்னும் புரியலையேக்கா. டிரைவர் நமக்கு தெரிஞ்ச பையதான் பாரு. தம்பி இன்னென்ன பாட்டெல்லாம் போடணும்னு சொல்லி வச்சுட்டேன். உடனே அவன் ஒரு பாட்டு போட்டான் பாரு. அலைக்கட்டுமா தாய அலைக்கட்டுமா, அக்கா தங்கையாலு வர அலைக்கட்டுமா, அலைக்கட்டுமா தாய அலைக்கட்டுமா, அக்கா தங்கையாலு வர அலைக்கட்டுமான்னு. ஐயோ, அப்புறம் என்னாச்சுக்கா? என்ன ஆச்சா? வேன்ல இருக்க எல்லாரும் ஆட்டத்தை பார்க்கணுமே. ஏக்கா எல்லாருமாக்கா சாமி வருது? எல்லாத்துக்கும் எப்படி ஒரே டயத்துல சாமி வரும்? இருந்தாலும் சும்மா ஆடி வைப்பமேனே எல்லாரும் ஆட்டத்தை பிடிச்சாச்சு பத்துக்க. வயசாயிருச்சுலாம் கணக்கு கிடையாது டி. வீட்டுலன்னா மாமியார் இருப்பாங்க, மாமனார் இருப்பாங்க, அப்புறம் புருஷன் ஏதாவது சொல்லுவா, பிள்ளைய பார்த்தா சிரிக்கும். அதனால யாரும் ஆடுறது இல்ல. ஆனா வேன்ல எல்லாரும் ஆடுவாங்களா? ஒரு இந்த காலேஜ் பிள்ளைகள் டூர் போன மாதிரி நாங்களே ஜிங்கிச்சா ஜிங்கிச்சான்னு ஆடுவோம் டி. சொன்ன கேள்வி, என் மாமியார் என்னோட சூப்பர் டான்ஸ் ஆடினா பாரு. அப்புறம் இவிய நாத்தனார் இவியலும் சேர்ந்து செம குத்தாட்டம் போட்டாவ அந்த பாட்டுக்கு. அது பார்த்ததுல இருந்து எனக்கு ஒரே இந்த கோயிலுக்கு மாலை போடணும்னு ஆசைப்பட்டுக்க. ஒருத்தருக்கு என்னன்னா சிவப்பு சேலை நிறைய இருக்குன்னு கோயிலுக்கு மாலை போடுதாவ. இன்னொருத்தர் என்னன்னா கோயில போய் நல்லா ஜிங்கிச்சான்னு ஆட்டம் போடலான்னு மாலை போடுதாவ. ஆக மொத்தம் யாரும் பக்தியில போடல, அப்படித்தானே? என்ன மாதிரியும் கொஞ்சம் பேர் இருப்பாங்க டி. பக்தியில போடுறவங்களும் கொஞ்சம் பேர் இருப்பாங்களா இருக்கும். வாடி 4 முடி நாத்து, வேன்ல போய் டான்ஸ் ஆடுறதுக்காக மாலை பட்டியாக்கும். சீத்தி அப்படிலாம் இல்ல. என் மதினி கேரி தான் அதுக்காக மாலை போட்டிருப்பாவ. நான் மாலை போட்டதுக்கு காரணமே வேற பத்துக்க. பாத்தியல அன்னைக்கிலியக்கா, உங்களை மாதிரியே இல்ல. உங்க நாத்தனாரு ரொம்ப பக்தியா மாலை போட்டிருக்கா போல. நான் அது சிவப்பு சேலை கட்டுறதுக்காக மாலை போட்டேன். நம்ம நயன்தாராக்கா எங்களை மாதிரி ஜிங்கிச்சான்னு டான்ஸ் ஆடன்னு மாலை போட்டிருக்காங்க. ஆனா என் நாத்தனார் எதுக்கு மாலை போட்டிருக்கான்னு முதல்ல கேளுடி, அதுக்கப்புறம் நீ என்ன சொல்றன்னு பாக்கலாம். சே, நம்ம 4 முடி நாத்து அப்படிலாம் வேற எதுவும் ரீசன் வச்சிருக்க மாட்டா, அப்படித்தானே நாத்து? யாரு சொன்னா? நான் உங்ககிட்ட வந்து சொன்னாக்கும் நான் வேற காரணத்துக்காக மாலை போடலன்னு. பக்தி இருக்குதான் செய்தி, ஆனா நான் மாலை போட்டதுக்கு காரணம் வேற தாண்டி. என்னடி ஆளாளுக்கு ஒரு ட்விஸ்ட் வைக்கிறீங்க? அப்படி என்னடி காரணம்? அடியே, இந்த மாலை போட்டுன்னு வச்சுக்கோயேன், காலையில எந்திரிச்சோன்னே நீட்டா குளிச்சுட்டு நல்ல சாமியை கும்பிட்டு உட்கார்ந்துக்கிடுவேன் பார்த்துக்க. நான் பூஜை பண்றேன்னு ஒரு 8 மணி வரைக்கும் பூஜை ரூமை விட்டு வெளியில வரவும் மாட்டேன், கிச்சனுக்குள்ள போகவும் மாட்டேன். அடப்பாவி, அப்போ ஸ்கூலுக்கு பிள்ளைங்களுக்கு சாப்பாடு வேணுமாட்டி? என் பிளானே அதானே. பின்னதுக்கு நான் பூஜை பண்றேன்னு நினைச்சேன். என் வீட்டுக்காரரு சாமி ரொம்ப பாப்பாரோ கிச்சனை பாப்பாரோ சாமி ரொம்ப பாப்பாரோ, பார்த்து என்ன பிரயோஜனம்? நான் தான் வெளியிலே வரமாட்டேனே. அடப்பாவி, நீயும் பக்தியில முத்தி இருக்கன்னு நினைச்சு உன் வீட்டுக்காரர் என்ன செய்வாரு? என் நாத்தனா புருஷன் என்ன செய்வாப்ல, கிச்சன்ல போய் காஃபில இருந்து காலையில டிஃபனு மத்தியானம் லஞ்ச் வரைக்கும் எல்லாமே செஞ்சு வச்சுட்டு போய் பாத்திரத்தையும் கழுவி வச்சிருவாப்ல. வீடு குப்பையா இருக்குன்னு அதையும் சேர்த்து பெருக்கி வச்சிருவாப்ல. அடிப்பாவி, வீட்டு வேலை செய்யறதுல இருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு தான் இப்ப நீ மாலை போட்டேன்னு சொல்லு. பின்ன என்னட்டி, டெய்லி நாமளே எஞ்சி காலையில சமைக்க வேண்டியது இருக்கு, நானே காப்பி போட வேண்டியது இருக்கு. அதே பாத்திரம், அதே வீடு, அதே விளக்கமாறு, அதே வாஷ் பேசன், பார்த்து போர் அடிச்சு போச்சுடி. அதான் கிச்சன் ரூமை விட்டு கொஞ்ச நாள் சாமி ரூம்ல இருப்பமேன்னு சொல்லிட்டு இந்த பிளானை பண்ணி மார்கழி மாசம் வந்தாலே மாலையை போட்டுருவேன் பார்த்துக்க. ஆக மொத்தம் எல்லாரும் ஒவ்வொரு காரணத்துக்காக மாலை போட்டிருக்கீங்க. ஆமா, நாங்கெல்லாம் சகப்பு சேலை கட்டி கோயிலுக்கு போறதுக்கு என்னென்னமோ காரணம் வச்சிருக்கோம். நீ ஏண்டி சகப்பு சேலை கட்டி இருக்க? ஒருவேளை நீயும் பக்தியில முத்தி போயிருக்கியோ? அப்படிலாம் ஒண்ணு இல்லக்கா, இந்த சகப்பு சேலை வைக்கிறதுக்காக நான் இப்ப சகப்பு சேலை கட்டிக்கிட்டு இருக்கேன், அவ்வளவுதான். அடப்பாவி, நீயும் அப்ப எங்களை மாதிரி ஃப்ராடு வேலை தானா? சின்ன பொண்ணு, அதுக்காக மாலை போட்டிருக்க எல்லாரும் இந்த மாதிரி நினைச்சிடாதடி. ஒரு சிலர் தான் எங்கள மாதிரி, மத்தவங்க எல்லாம் உண்மையான பக்தியோட வேண்டிக்கிட்டு மாலை போட்டு போறாங்கடி. ஆமா, உண்மையான பக்தியோட வேண்டிக்கிட்டு மாலை போட்டு போறவங்க எல்லாம் நினைச்சதெல்லாம் நடக்கணும்னு சொல்லி நாமளும் ஓம் சக்தி தாய வேண்டிப்போம். ஓம் சக்தியே, பராசக்தியே, ஓம் சக்தியே, ஆதிபராசக்தியே, ஓம் சக்தியே, மரூர் அரசியே. ஃப்ரெண்ட்ஸ், உங்க வீட்டுல யாரெல்லாம் ஓம் சக்தி கோயிலுக்கு மாலை போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி மறக்காம கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ சொல்லுங்க. நம்ம சேனல்ல நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருக்கீங்க, அவங்களுக்கெல்லாம் தேங்க்ஸ். அவங்க நேமை இப்ப பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பாக்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. ஷார்ட்ஸ் கூட அப்லோட் பண்றோம், அதையும் பாருங்க. கோகிலா, உமாதேவி, ஸ்ரீமதி, ஜெயா ஸ்ரீ, பாலா ஸ்ரீ, கவிநிலவே, லக்ஷ்மிபதி, சுவி,
ஸ்ரீலங்கால இருந்து சதுர்ஷிகா கமெண்ட் பண்ணிருக்காங்க. ஸோ தேங்க்யூ சிஸ்டர். சங்கர், ராதிகா, சகாய ஜெயா, அம்மு, ராஜலட்சுமி, பொன்மலர், ரேணுகா தேவி, பாக்கியலட்சுமி, செந்தில்குமார், சத்யா, சேர்மன் ராஜா, சோபா. ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. கமெண்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப பெரிய தேங்க்ஸ். தொடர்ந்து வீடியோ பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த லிஸ்ட்ல உங்க நேம் வரலன்னா மறக்காம நெக்ஸ்ட் வீடியோ பாருங்க, கண்டிப்பா உங்க நேம் இருக்கும். பாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம்.